மாநிலத்தில் மலிவு விலை வீட்டு வசதி மேம்பாடு குறித்த விமர்சனங்களை தொடர்ந்து ஜொகூரில் வீட்டு வசதி திட்டங்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பயனளிக்கும் வகையில் சமமாக உருவாக்கப்பட்டு வருவதாக பரிசான் நேஷனல் தலைவர் அமார் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். மந்திரி பிசார் ஓர் ஹபீஸ் காசி தலைமையிலான மாநில அரசு மிகவும் ஏழ்மையானவர்களுக்கு இலவச வீடுகளை கட்டுவதற்காக 100 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது என்றும் ஜாகித் கூறினார். ஜொகூரில் வீட்டு வசதி மேம்பாடு நடுத்தர மற்றும் உயர் வருமான வகுப்பினரை குறிப்பிடும் வகையில் M40 மற்றும் T20 குழுக்களை மட்டும் மையமாக கொண்டிருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாநில அரசு மலிவு விலை வீட்டு வசதி திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது என்று தங்காக் ஜயாவில் சீன வாக்காளர்கள் உடனான சந்திப்புக்கு பிறகு துணை பிரதமராகவும் இருக்கும் ஜாகித் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஜொகூரில் மலிவு விலை வீட்டு வசதி மேம்பாடுகள் மெதுவாக இருப்பதாக விமர்சித்திருந்தார். குறைந்த வருமான குழுக்களின் தேவைகளுக்கு மாநிலம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜொகூர் பாரிவில் சொத்து விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளதால் இளைஞர்களுக்கும் புதிதாக உருவான குடும்பங்களுக்கும் சொந்த வீடு வாங்குவது மிகவும் கடினமாகி வருவதாக அன்வார் தெரிவித்தார். மாநிலத்தின் நில பயன்பாட்டு திட்டமிடலில் மேம்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலங்கள் தங்கள் வணிக வளாகங்களில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று மத விவகார அமைச்சர் ஜுல்கிப்லி ஹசான் அறிவித்துள்ளார். இந்த முயற்சி கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மதத்துறை மற்றும் கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய மத மன்றம் ஆகிய 2 அமைப்புகளின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் அவற்றின் ஒத்துழைப்பின் மூலம் புத்ராஜயா மற்றும் கோலாலம்பூரில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஜுல்கிப்லி தெரிவித்தார். இதுவரை IOI சிட்டி மால், அலாமந்தா ஷாப்பிங் சென்டர் மற்றும் சூர்யா KLCC உள்ளிட்ட பல வணிக வளாகங்களில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தப்பட்டுள்ளது. இந்த முயற்சியை மேலும் பல இடங்களுக்கு விரிவுபடுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் ஜொகூர் மாநில தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் வெற்றி பெற்றால் ஜொகூரில் உள்ள 123 புதிய கிராம தலைவர்களும் DAP ஆல் நியமிக்கப்பட்ட கிராம தலைவர்களால் மாற்றப்படுவார்கள் என்று DAP துணை தலைவர் ngா கோர்மிங் தெரிவித்துள்ளார். வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருக்கும் ngா இது உள்ளூர் வளர்ச்சியை ராக்கெட் வேகத்தில் முன்னெடுத்துச் செல்லவும் பொது உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதை விரைவுபடுத்தவும் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு செகாமாட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் பேசிய அவர் தனது அமைச்சு ஜொகூரில் உள்ள புதிய கிராமங்களுக்கு 65.29 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கி உள்ளதாகவும் ஜொகூரில் சுமார் 400 திட்டங்கள் உட்பட நாடு முழுவதும் 15,800 வளர்ச்சி திட்டங்களை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஜொகூரில் சுமார் 800 திட்டங்களை முடித்திருக்க முடியும் என்றும், ஆனால் மாநிலத்தில் உள்ள 123 புதிய கிராம தலைவர்களும் மாசிசாவால் நியமிக்கப்பட்டதால் முன்னேற்றம் தாமதமானது என்றும், சில திட்டங்கள் தடுக்கப்பட்டதாகவோ அல்லது புறக்கணிக்கப்பட்டதாகவோ கூறப்படுகிறது என்றும் அவர் கூறினார். பேரா மாநிலத்தை உதாரணம் காட்டி அங்குள்ள அனைத்து புதிய கிராம தலைவர்களும் DAP ஆல் நியமிக்கப்படுவதால் அந்த மாநிலம் ஆண்டுதோறும் சுமார் 1000 வளர்ச்சி திட்டங்களை முடிக்க முடிகிறது என்று ngா சுட்டிக்காட்டினார். தனது வீட்டின் கேட்டை திறப்பதற்காக காரில் இருந்து இறங்கிய போது திடீரென முன்னோக்கி நகர்ந்த கார் சம்பந்தப்பட்டவர் மீது மோதியதில் அதன் அடியில் சிக்கிக்கொண்ட பெண்ணை மீட்க தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். நேற்று பிற்பகல் 3:39 மணிக்கு இங்குள்ள தமான் தமாராவில் நடந்த இந்த சம்பவத்தில் 38 வயது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கால்களில் காயங்கள் ஏற்பட்டன. வாகனம் திடீரென்று நகர்ந்த போது அந்த பெண் காரின் என்ஜினை இயங்க விட்டிருந்ததாகவும் அதனால் அவர் கீழே விழுந்து அதன் அடியில் சிக்கிக் கொண்டதாகவும் பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குனர் சபாரோஜி நோர் அமாட் தெரிவித்தார். பொதுமக்கள் உதவிக்கு விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் அந்த பெண்ணை மீட்க முயன்றனர். ஆனால் அது பலனளிக்கவில்லை. பாசிர்பூத்தே தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் பிற்பகல் 3:43 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டனர். மேல் சிகிச்சைக்காக அந்த பெண் சுகாதார அமைச்சக பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஜரித் ஷோஃபியா ஆகியோர் ஜொகூரில் உள்ள மமூதியா அரச சமாதியில் உள்ள மறைந்த மகன் துங்கு லக்ஷ்மணா துங்கு அப்துல் ஜலீலின் கல்லறைக்கு சென்று மரியாதை செலுத்தினர். ஜூலை 5ஆம் தேதி துங்கு அப்துல் ஜலீலின் பிறந்த நாளை ஒட்டியே மாண்புமிகு அவர்களின் வருகை இருந்தது.
மாட்சிமை மிக்க சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவில் இந்த விஷயம் பகிரப்பட்டது. மறைந்த துங்கு அப்துல் ஜலீல் டிசம்பர் 5ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு ஜொஹூர் பாருவில் உள்ள சுல்தானா அமீனா மருத்துவமனையில் தனது 25வது வயதில் கல்லீரல் புற்றுநோயுடன் போராடி காலமானார். பரிசா நேஷனல் பாஸ் கட்சியுடன் ஒத்துழைப்பதை மாசிசா எதிர்க்கிறது என்று கூறும் ஒரு சமூக ஊடக பதிவு தொடர்பாக மாசிசா தலைவர் டாக்டர் வி காசியோங் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCயிடம் புகார் அளித்துள்ளார். அந்த பதிவை போலி செய்தி என்றும் தீய நோக்கத்துடன் கூடிய அவதூறான செய்தி என்றும் முத்திரை குத்திய வி ஒரு முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்தவும் அந்த உள்ளடக்கத்தை அகற்றவும் மேலும் அதன் பரவலை தடுக்கவும் MCMCயை கேட்டுக்கொண்டார். தாம் எப்போது அப்படி சொன்னேன், உண்மையிலேயே அந்த கருத்துக்களை கூறியிருந்தால் முழு பதிவையும் வெளியிடுங்கள் என்று அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.